அகஸ்திராயன் ரோமாபுரியின் அதிபதியாகவும் ஏரோது யூதேயாவிலே ராஜாவாகவும் இருந்த காலத்தில் தேவன் தமது தூதனாகிய கேப்ரியலை நாசரேத் ஊரில் உள்ள ஒரு கன்னிகையின் இடத்திற்கு அனுப்பினார். அவள் பெயர் மரியாள். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. மரியாள் யூதேயாவில் உள்ள தன் சொந்தக்காரியான எலிசபெத்தை சந்திக்கச் சென்றாள். அவளும் அற்புதமாக கர்ப்பவதியாக இருந்தாள். எலிசபெத், மரியாளே, எனது அருமை மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை சந்தோஷத்தால் துள்ளிச்சு. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவருடனே இருந்து தன் வீட்டிற்கு திரும்பி போனாள். யோசேப்பு தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாள் கர்ப்பவதி ஆனதை கண்டு அவன் நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். தேவனுடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டான். இந்த மரியாள் நல்ல பொண்ணுதான். ஆனால் ஒரு கர்ப்பவதியை எப்படி திருமணம் செய்து கொள்வது? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆம், மிக்க நன்றி. நீ சொன்னபடியே செய்கிறேன். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். இதனால் நாசரேத் ஊரில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், கலிலேயா யூதேயா தேசத்தில் உள்ளவர்கள் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்திராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லாரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதிக் கொள்ளும்படி
உடனே யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். என்ன என்னங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா தங்க ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு பாருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இதோ அங்கே ஒரு சத்திரம் தெரியுது, அங்கேயாச்சும் இடம் கிடைக்குமான்னு பார்ப்போம். கூட்டம் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்க. யார் அது? என்ன வேணும்? ஐயா, நாங்க நாசரேத் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் ஐயா. உங்க சத்திரத்துல தங்க இடம் கிடைக்குமா ஐயா? என்னது, தங்க இடமா? இல்லப்பா, நீனே பாக்குறல்ல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் மனைவி மாச கர்ப்பிணியா இருக்கா. நானும் நிறைய சத்திரத்துல கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே இடம் கிடைக்கல. தயவு செய்து உதவி பண்ணுங்க ஐயா. ஓ அப்படியா? உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சத்திரத்துல இடமும் இல்லை. வேணும்னா என்னோட மாட்டுத்தருவத்துல தங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி ஐயா, அங்கேயே நான் தங்கிக்கிறேன். அங்கே மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றாள். சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வழிவழியை தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். வாருங்கள். நாம் வருங்கையாவா போகணும்? அவருக்கு ஏதாவது பரிசு கொண்டு போனால் நல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம ஆட்டு மந்தையில சிறந்ததா இருக்கதா அவருக்கு கொண்டு போவோம். சரி, வாங்க போகலாம். ஹை 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 ஹை. சாஸ்திரியாரே, இங்கே பாருங்க. கிழக்கு வானத்தில் புதிதாக ஒரு நட்சத்திரம் தெரிகிறது. எங்கே பார்ப்போம்? ஆம், இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் ஆராய்ந்திருக்கிறேன். இது நிச்சயமாக ஒரு ராஜாவின் பிறப்பை குறித்து தான் இருக்கும்.
அப்படியா? ஏய், அந்த நட்சத்திரம் நகர்ந்து போகிறது. ஆமாம் ஆமாம், அதை பின்தொடர்ந்து போய் பார்ப்போம் வாருங்கள். ஏய், இது எருசலேம். இங்குதான் ராஜாவின் அரண்மனை இருக்கிறது. நிச்சயம் ராஜா அங்கேதான் பிறந்திருக்க வேண்டும். அரண்மனைக்கு போய் பார்ப்போம். ஏரோதின் அரண்மனை. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் வான ஆராய்ச்சியாளர்கள், ராஜாவை பார்க்க வேண்டும். அப்படியா? சற்று பொறுங்கள், நான் அனுமதி பெற்று வருகிறேன். மன்னர் வாழ்க. மன்னா, யாரோ வான சாஸ்திரிகளாம், தங்களை காண வந்திருக்கிறார்கள். அப்படியா? வரச் சொல். மன்னர் வாழ்க. வாருங்கள், தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம்? மன்னா, நாங்கள் வான ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வானத்தில் புதிதாய் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். அதனால்தான் ராஜாவை காண அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? யூதருக்கு ராஜாவா? சாஸ்திரிகளே, சற்று காத்திருங்கள், நான் சிறிது நேரத்தில் உங்களை அழைக்கிறேன். இதை கேட்ட ஏரோது பிரதான ஆசாரியர், வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்தான். பிரதான ஆசிரியரே, வேதபாரகரே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் மன்னா. எப்படி உறுதியாக கூறுகிறீர்? அது ஏனென்றால் யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது மன்னா. சரி, நீங்கள் போகலாம். என்னது? நான் ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு ராஜாவா? அது நடக்காது, நடக்கவும் கூடாது. சாஸ்திரிகளே, யூதரின் ராஜா பெத்லகேமில் தான் பிறப்பார். நீங்கள் போய் விசாரித்து பிள்ளையை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள். உத்தரவு மன்னா. அங்கே பாருங்கள், நட்சத்திரம் எருசலேமுக்கு வெளியே தான் இருக்கிறது. நாம் தவறாக எண்ணி உள்ளே வந்துவிட்டோம். வாருங்கள், மீண்டும் அதை பின்தொடர்வோம். சாஸ்திரிகள் இப்படி சொல்லி போகையில் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. Come on.